அவன் சின்ன பையங்கிற அக்கறை. அது பெரிய பையனுக்கு பிடிக்காதுதான். அதுக்காக அந்த பையனுக்கு அம்மாவையும் அந்த சின்ன பையனையும் பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்லடா. அவனுக்கு மட்டுமே அந்த அம்மாவோட பாசம் முழுமையா வேணுங்கிற எண்ணம் தான். சொல்ல போனா நீ இப்போ ஒரு குழந்தையாயிட்டடா வாசு. வினோதினி மத்தவங்க மேல கரிசனம் காட்டுறது உனக்கு பிடிக்காம இல்ல. அவளோட மொத்த பாசமும் அக்கறையும் உனக்கு மட்டுமே வேணும்னு நீ நினைக்கிற. அவ உன்னை வேற யாரோன்னு நினைச்செல்லாம் பேசிருக்க மாட்டாடா. அவ சொன்ன வார்த்தை கடுமையா இருந்தாலும் அதுக்கான அர்த்தம் வேறடா. உன்னோட அதீத அன்புதான் அவ சொன்ன வார்த்தைய தப்பா யோசிக்க வைக்குது. அப்படி இல்லம்மா, அவங்க இன்னும் என்ன ஒரு ஃப்ரெண்டுங்கிற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. அதான் அவங்களே என்ன மூணாவது மனுஷன்னு சொல்லிட்டாங்க. இதுல எங்களுக்குள்ள கல்யாணம் எப்படிமா? இங்க பாரு வாசு, உனக்கு உன்னோட முதல் வாழ்க்கை கசப்பான அனுபவம். அவளை நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அது நம்மளுக்கு தேவையும் இல்லடா. ஆனா வினோவோட வாழ்க்கை அப்படியாடா? அன்பா இருந்த புருஷன் தவறிட்டான். ஆனாலும் அந்த புள்ள இப்ப வரைக்கும் அவன் கட்டின தாலிய கழட்டாம அவனையே நினைச்சிட்டு தானே இருக்கா. அத மறக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லடா வாசு. அது பொண்ணா இருக்கிற எனக்கு தான்டா தெரியும். ஆனா என்ன, உங்க வாழ்க்கையை சரி பண்ணணும்னா விதி உங்களை ஒன்னா சேர்க்கணும். நீ உன்னை மாத்திக்கிட்ட மாதிரி வினோதினி மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. உன்னோட அன்பும் அக்கறையும் தான் அவளை மெல்ல மெல்ல மாத்தும். அது வரைக்கும் நீ பொறுமையா, அதே சமயம் உன் மனசுல வினோதினி மேல முழு நம்பிக்கையோட இரு. அதுதான்டா அவளை மாத்தும். நான் எப்பவும் மாற மாட்டேம்மா. அவங்க மேல உண்மையான அன்போட தான் இருக்கேன். ஆனா அவங்களுக்கு என் மேல அது வருமானம் தெரியல. அப்படியெல்லாம் இருக்காதுடா வாசு. இங்க பாரு, இந்நேரம் அந்த பொண்ணு மட்டும் அங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? உன்னை இந்த மாதிரி பேசிட்டோமேனு அவ வருத்தப்பட்டுட்டு தான்டா இருப்பா. எனக்கு அப்படி தோணலாமா? அப்படி இருந்திருந்தா இந்நேரம் கால் பண்ணிருப்பாங்க. இந்த வினோ, என்ன பாக்குற? இப்பவே அந்த தம்பிக்கு போனை போட்டு என்கிட்ட வருத்தப்பட்டத அந்த தம்பி கிட்ட சொல்லு. அவரு உன்னை தப்பா நினைக்கலங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டாதான் நீ சகஜமாவ. உன்னை இப்படி பார்க்க எனக்கு முடியல வினோ. பேசுமா, இந்த பேசு. போனை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இருந்தா கால் போயிடுமா? அந்த தம்பி நம்பருக்கு போனை போடுமா? வாசு, இந்தா போன்ல யாருன்னு பாரு. உன் வினோதினி தான். என்னமோ உன் மேல கோவமா இருப்பான்னு சொன்ன. அப்படி இருந்திருந்தா அவ எதுக்கு உனக்கு கால் பண்ண போறா சொல்லு? கோவத்துல சொன்ன வார்த்தை தப்புன்னு உணர்ந்திருப்பா. அதனாலதான் அவளே உனக்கு கால் பண்ணிருக்கா. எடுத்து பேசு, எல்லாம் சரியா போயிடும். பேசுடா. என்னம்மா, என்ன ஆச்சு? அவர் போன் எடுக்கல அத்த. நான் சொன்னேன்ல, அவர் என் மேல கோவமா தான் இருப்பாரு. அந்த தம்பியாவது உன் மேல கோவமா இருக்கிறதாவது போன் எடுக்கிறதுக்குள்ள கட் ஆயிருக்கும்மா. அதான் திரும்ப கூப்பிடுறாருல, எடுத்து பேசு. பேசு. இது அவர் இல்ல சிவா. சரி பேசு. ஹலோ. எங்க துர்கா நல்லபடியா ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துட்டா. ஐயாவை பார்த்த உடனே ரொம்ப அழுத்துட்டா.
எப்படியோ சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல் ஐயா கூட அவ தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்க இங்க வந்து அலைய வேண்டாம், அதை சொல்றதுக்காக தான் இப்ப கூப்பிட்டேன். ம் சரிங்க. என்னாச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா? ஐயாவோட ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்ததுக்காக வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா உங்க குரல் அந்த மாதிரி தெரியலீங்களே. உங்க குரலை வச்சு உங்க மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத என்னால ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்ததுனால தான் ஐயாக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்படி நடக்கணுங்கிறது விதி. அது மட்டும் இல்லாம ஐயாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. கடவுள் இருக்காருங்க, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுடைய பிரார்த்தனைகளும் இருக்கு, சரியாயிடுவாரு. அதனால ஐயாவை பத்தின கவலை தான்னா தயவு செஞ்சு உங்க மனசுல இருந்து அதை எடுத்துருங்க. அப்படி இல்ல வேற ஏதாவது ஒரு குழப்பத்துல இருக்கீங்கன்னா அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னு யோசிங்க. குழப்பங்கிறது ஒரு விஷச்செடி மாதிரிங்க. அது சின்னதா வளர ஆரம்பிக்கும் போதே வேரோட பிடுங்கி எரிஞ்சிடணும். சரிங்களா? சரிங்க, வச்சிடுறேன். சரி, ஓகேங்க. என்னம்மா சிவா தம்பிக்கு என்னவா? துர்கா ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டாளாம், அதான் தகவல் சொன்னாரு. சரிம்மா, நீ வாசு தம்பிக்கு போனை போட்டு பேசு. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? ம் என்ன விஷயம்? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்களா? உங்க மேல கோவப்பட எனக்கு என்ன உரிமை இருக்கு? அது இருக்குன்னு தெரிஞ்சு அட்வைஸ் பண்ணது ஏன் தப்புதான். நீங்க அப்படி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன். உங்க மேல கோவம் இல்ல, என் மேலதான் வருத்தம்.